கர்த்தர் கொடுத்ததுனாலுக்காக கர்த்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டே பார்த்திங்கன்னாக்கி தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் கர்த்தர் தெரிந்து கொண்டு யார் நடத்தணும்னு சொல்லி நம்மளை வச்சுருக்காரோ அபிஷேகித்து நம்மளை நடத்தும் பொழுது நமக்கு வர்ற எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை நடத்த வல்லமுள்ளவர். அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி தேர்ந்தெடுத்தால்னாலே இருதயத்துக்கு ஏற்றவரை தெரிந்து கொண்டேன்னு சொன்னாலே உங்களுக்கு வசனம் நிறையா நம்ம படிக்கிறவங்களாம் நமக்கு தெரிஞ்சிடும். தாவீதை தான் ஆண்டவர் இதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லுவார். அப்படி தேர்ந்தெடுத்த ஒரு அந்த தாவீதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த வசனத்தை தியானிக்கும் போது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம எப்படி நடக்கணும், எப்படி வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை நடத்துவாருங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுபடி நடக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்தது ஒரு நாள் வீணாக போகாது. ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மளை மாற்ற வல்லமுள்ள தேவன். அப்படிப்பட்ட வசனங்களை இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தாவீதை தெரிந்து கொண்டது போல எங்களையும் அபிஷேகித்து தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதன்படி செயலாற்றவும், அதன்படி நாங்கள் உயர்த்தப்படவும், அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றப்படவும் தேவனுடைய ஆவியானவர் எங்களை நடத்தத்தக்கதாய் முன்னோக்கி பார்க்குற சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே, எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத பொழுது தகப்பனே தாவீதை தெரிந்து கொண்டது போல எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து நோக்கத்தை நிறைவேற்ற வல்லமுள்ளவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து செயலாற்றி உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரமாக ஜெபிக்கிறோம். தாவீது எப்படி உங்கள்கிட்ட ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் இருந்தாரோ அப்படி போல் நாங்களும் இருக்க எங்களுக்கு கற்றிருந்து இந்த வசனத்தின் மூலமாய் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்படி செய்யப்போருக்காக நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவர் ஆளுக்கு செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கே செலுத்துது. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே.
அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று எங்கள் முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே. விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், சாட்சியாய் நிறுத்துகிறீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர். அப்பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கர்த்தர் அபிஷேகித்து ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வதை பற்றி தான் இந்த வசனத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16 1 13 வரை உள்ள வசனங்களில் இருக்கிற அந்த வசனங்களை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சாமுவேல் தாவீதை எப்படி அபிஷேகம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி, தாவீது எப்படி இருந்ததுனால அபிஷேகம் பண்ணதுக்கு அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி 1 13 வரைக்கும் உள்ள வசனங்களை படிச்சிங்கனாக்கி அது எல்லாமே அவர் அபிஷேகம் பண்ண போகிறது. ஏன்னா சவுல் தப்பாக போகிறதுனால அவர் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது சாமுவேல் ரொம்ப துக்கப்படுதார். அந்த துக்கமாக இருக்கும்பொழுது சாமுவேலை கூப்பிட்டு ஆண்டவர் நீ இப்படி இருக்கிறதுனால நீ ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிறத முதல் வசனத்தில் அவர் சொல்கிறாரு. அதனால் நான் ஈசாயின் குமாரத்தில் அனுப்பி அங்கே ஒரு குமாரன் இருக்கான், அவரை தான் நான் ராஜாவை தேர்ந்து கொண்டேன்னு சொல்லி முதலாவது வசனத்தில் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் தேவன ராஜா இருக்கிறபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்கு நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தில் நிரப்பி கொண்டு வா, பெத்தேலில் இருக்கிற ஈசாவினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். நம்ம ராஜாவாக தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? அவர் சாமுவேல் அழும்பொழுது அழுதுட்டு இருக்கார், ராஜா அடுத்த ராஜா என்ன பண்ணுறது, ஆண்டவர் சொல்லி தான் இவனை ராஜாவாக்குனார் சாமுவேல். அதனால் துக்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். 2வது வசனத்தை பார்த்திங்கன்னா, அதுக்கு சாமுவேல் நான் எப்படி போவேன், இந்த சவுலுக்கு பயப்படுதார், எப்படி அவன் ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான முடியை எடுக்கிறது. ஏன்னா இவர் சொல்லிட்டு போவார், பலி செலுத்தாத, நான் வந்த பிறகு தான் பலி செலுத்தனா பலி செலுத்துவான். அந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னா அதை எடுத்துகிட்டு வருவான். அப்படி கீழ்ப்படியாதபடி இந்த சாமுவேல் சொல்கிற இந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதனால இவர் பயப்படுதார். ஆனாலும் அவர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் கிடையாது, நீ அவன் நான் அந்த ஊருக்கு போய் நான் பலி செலுத்துறதுக்கு போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கர்த்தருக்கு பலியிட வந்தேன்ட்டு சொல்லி நீ சொல்லிடு, அவன் இங்கே தான் போய் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன்னு நீ ஏன் சொல்கிற, நீ பயப்படுறதுனால. அப்போ நம்ம பயப்படுற காரியங்களை கூட ஆண்டவர் சில காரியங்கள் சொல்லாமல் சிலருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த யோசேப்பு கனவு கண்டது சொன்னதுனால தானே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அது மாதிரி நிறைய காரியங்கள் கர்த்தர் சொல்கிறத நிறைய எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த நிறைய காரியங்களை நம்ம வேண்டாத காரியங்கள் செய்யும் பொழுது அதனுடைய கஷ்டங்கள் நிறையா வரும். இப்போ ஆபிரகாம் மாத்திரம் தான் கூப்பிடுவார், ஒரு குடும்பத்தையும் கூப்பிடுவார். லோத்தை கூப்பிட்டு போகிறதுனால பிரச்சனை வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த மாதிரி ஆண்டவர் இந்த காரியத்தில் சொல்கிறார் பாருங்க, நீ
அவனுக்கு பயப்படுறதுனால நீ அங்கே பலி செலுத்த போகிறேன்னு சொல்லி போ அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கோம். ஈசா பலி விருந்துக்கு அழைப்புவாயாக அவனை வந்து நான் பலி செலுத்துறதுக்கு வந்திருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடு முன்னாடியேன்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கோம். இந்த 3ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாங்க என்றார். அப்போது இப்போ நீ நான் சொல்கிறபடி போ அப்படின்னு சொல்லும்போது நாம் அந்த இடத்துக்கு போகிறோமா, அந்த வசனத்தில் முடியாமல் அதை நம்ம கற்றுக்கிடணும். அப்போ சாமுவேல் பயப்படுதாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறதுனால, அவர் ஒரு ஆலோசனையும் கொடுத்து சொல்கிறதுனால, அந்த ஈசா குடும்பத்துக்கெல்லாம் தான் நான் வந்து ஒரு பையனை எடுத்து நான் ராஜாவாக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து போகிறத நம்ம பார்ப்போம். அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரில் மூப்பர் எல்லாரும் சொல்லி கேட்காங்க, என்ன எதிர்கொண்டு போய் எல்லாம் நல்லா சமாதானமாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ராஜாலாம் எப்படி நடத்துகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேட்குறத நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல அப்படி கேட்கும்போது அவர் நான் பலி சமாதானமாக தான் இருக்கேன், இங்கே பலி செலுத்துக்காக வந்தேன், இந்த பலி விருந்துக்கு எல்லோரும் இவர் ஈசா குடும்பத்தில் உள்ள குமாரர் எல்லாருமே பரிசுத்தம் பண்ணி எல்லாரும் இந்த விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறத நம்ம பார்க்கோம். இந்த 5ஆவது வசனத்தில். 6ஆவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானோ என்று ஏலியாப்பை கூப்பிடுவாங்க. அந்த ஒரு பிள்ளைகளா பேரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு நம்ம அந்த அவர்கிட்ட தான் இருந்து உன்னுடைய குடும்பத்துலேருந்து தான் ஒரு பையனை எடுக்கன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அதனால அவங்க பிள்ளைகளை அப்புறம் பரிசுத்தம் பண்ணி என்கிட்ட கொண்டு வா, நான் அபிஷேகம் பண்ணதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளாக கூப்பிட்டு வந்து அவர் வந்து சொல்லும் பொழுது நீங்கள் அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா படிங்க. அதில் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களோட கூட ஆண்டவர் பேசுவார். நான் அப்படியே இதனுடைய கருத்தை மட்டும் அப்படி சொன்னோம்னாக்கி நீங்கள் அந்த வசனத்தை பூரா படிங்க. இப்படி வந்து இந்த 10ஆவது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஈசா வந்து அந்த அந்த பிள்ளைகள்லாம் கூட்டு வரும்போது சொன்னால் இவன் எல்லாருமே யுத்த வீரர்களாக இருக்காங்க. அப்போ அவர்கள்லாம் கூட்டு வரும்போது சொல்கிறோம், இவன் தான் நல்லா செய்வான், இவனை அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் பொழுது அவர் இல்லை அப்படிங்கிறது. இப்படியே வர்ற மனுஷனெல்லாம் சொல்லும் பொழுது இவனுக்கு ஈசாக்கு என்ன செய்யன்னு தெரில. எல்லா பிள்ளைகளும் நல்லா யுத்த வீரராக வச்சுருக்கோம், அவரெல்லாம் இவர் அபிஷேகம் பண்ணாமல் இப்படி விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து ஈசாயும் சம்பாவையும் கடந்து போய் எல்லாத்தையும் வந்து இப்படி கடந்து போய் இவர் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி சாமுவேல் சொல்கிறாரு. 10ஆவது வசனத்தை இப்படி ஈசாய் தன் குமாரி 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து ஏன்னா அது லைனாக நின்று இவங்க யாருன்னு சொல்லி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு வந்து விட சொல்லியிருக்காரு. விட்டு எல்லாரும் போயிட்டாங்க, 7 பேரையும் பார்த்துட்டாரு. இப்போ 7 பேரையும் பார்த்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவருக்கு வந்து எல்லாரையும் நான் விட்டுட்டேனே, என்ன நீங்கள் ஒருத்தரையும் அபிஷேகம் பண்ணலையானு ஈசாய் கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவரத்தில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லையே, ஆனால் என்கிட்ட சொன்னது வந்து உன் பிள்ளையில ஒரு பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் நீ எல்லா பிள்ளையும் கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லுதியா, ஒருத்தரையும் இல்லைன்னு சொல்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த வசனத்தில் 11ஆவது வசனத்தில் இவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளோதானா அப்படின்னு கேட்காரு. அப்போ பிள்ளைகள் இவ்வளோதானா, அவனுக்கு எல்லா பிள்ளைகளும் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் வந்து மறந்துடுறான், தாவீதை வந்து மறந்துடுறான். ஏன்னா அவர் மட்டும்தான் இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு வேலையில் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். மற்ற எல்லாம் நல்லா யுத்த வீரர்களாக இருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கோம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதல் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் படிப்பு பட்டங்கள்லாம் வாங்கினவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒன்றுக்கும் எல்லாம் ஃபெயிலான மார்க்கில் இருக்கவங்கள, அந்த ஒன்றுமே தோற்று போயிருக்கவங்கள, நம்ம ஒன்றுக்கும் உதவாமல் நம்ம குடும்பத்தில் தள்ளப்பட்டவங்களாக இருக்கலாம், நம்ம ஒன்றுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லி நம்மளே நினச்சிட்டு இருப்போம். அவங்கள பார்த்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் அதுதான் செய்கிறாரு, தாவீது வாழ்க்கையில் செஞ்ச மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாரு. அதற்கு அவன் வந்து அந்த ஈசாய் சொல்கிறான் பாருங்க, இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, நீ ஆள் அனுப்பி அவனை உடனே வர சொல்லு, நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் அபிஷேகம் பண்ணால் தான் சாப்பிடவே முடியும் பந்தி. அதாவது அவர் பலி செலுத்த போயிருக்காருல்ல, சொன்ன வேலையை ஆண்டவர் சொன்ன வேலையை செஞ்சுட்டு தான் அவர் சாப்பிடணும்னு நிற்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லி செய்ய சொல்லுவார். அதை செஞ்சு முடித்த பிறகு தான் மற்ற காரியங்களுக்குள்ளே இறங்கணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுட்டு போனோம்னா அதனால வாழ்க்கையில் அந்த தோல்வியை அதை வந்து இந்த சாமுவேல் இதில் நம்ம படிக்கலாம். அவர் வந்து சாப்பிட மாட்டாங்காரு, அந்த பையனையும் வர சொல்லு, நான் வந்து பார்க்கணும் யார் அபிஷேகம் பண்ணுறாருன்னு தெரியணும் எனக்கு அப்படின்னு, அதுக்கு தான் சாப்பிட முடியும்னு. ஆனால் 12ஆவது வசனத்தை ஆள் அனுப்பி அவன் வர்றான், அவன் ரொம்ப அழகான வரங்கான். அவனை பார்த்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இவன் எழுந்து நீ போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு கட்டளை எடுத்தாரு. ஆண்டவர் அவனே அபிஷேகம் பண்ணாருன்னு பார்க்கும். அந்த தைல குப்பியை எடுத்து அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணான். அந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து போனார். இப்போ
எல்லாவற்றையும் செய்து முடித்தது எதனால இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த அந்த வழிநடத்தல் அந்த நடத்தலாம் இருந்ததுனால தான் ஆண்டவர் அந்த தாவீதை தெரிந்து கொள்வார். தாவீதை ஏன் எப்படி தெரிந்து கொள்வார்னு சொன்னால் சங்கீதம் 23 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டவரை பற்றியே அது சின்ன பிள்ளையிலேருந்தே எல்லாருமே வசனத்தை வந்து தியானிப்பாங்க. அந்த வசனத்தை மனப்பாடம் செய்கிறதுக்கு நிறைய பேர் செய்வாங்க. அந்த வசனம் தான் இந்த இளம் வயதிலே இந்த சின்ன வயசுலேயே தேவனை வந்து ஆவிக்குரிய மேய்ப்பராகவும் அவருடைய இருதயபூர்வமாக ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே நடத்தணும். ஏன்னா பாருங்கள், இப்போ அபிஷேகம் பண்ண வந்திருக்கும் போது நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குன்னா எல்லா பிள்ளைகளும் நம்ம கூட்டி வைப்போமா, ஒரு பிள்ளைய மட்டும் நம்ம தள்ளி விடுவோமா? அப்படி செய்ய மாட்டோம்ல. அவரே விருந்து கூப்பிட்டு அவன் பிள்ளைய பூரா கூட்டுவான் இருக்காரு. இப்போ இந்த ஆளை மட்டும் மறந்துட்டான் அந்த ஆள். அப்போ மனுஷன், அதாவது தாய் தப்புன்னு கூட மறந்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டதில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அவர் வந்து இருதயத்துக்கு ஏற்றவனாக நடந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ததுனால இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே பாட்டு படிக்கிறது, ஆண்டவர் துதிக்கிறதுல பெரிய ஒரு இந்த வாசிக்கிறதுல இந்த நிறைய வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறதுல அதெல்லாம் நல்லா வல்லவராக இருந்திருக்காருன்னு சொல்லிங்க. அவர் வாத்தியம் வாசிக்கும்போது ஆவி பிசாசே போகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். சவுல்கிட்ட இந்த பிசாசே போகுதுன்னு நம்ம அடுத்த வசனத்தெல்லாம் படிக்கலாம். அப்படி இருந்த ஒரு மனுஷன் வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்காரு, பாடி துதிக்கிறதுல அர்ப்பணிச்சிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. 23ஆம் சங்கீதத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அவருக்கு நடந்தது. அவருக்கு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துச்சு. அது தாவீது வந்து இருதயத்துக்கு ஆண்டவருக்கு வந்து இருதயத்துக்கு ஏற்றமாக இருந்தான்னு சொல்லி எனக்கு இருதயத்துக்கு பிரியமானது செஞ்சான் அப்படின்னு சொல்லி பாடி துதிச்சு ஆண்டவரே எப்பொழுதும், அதாவது நம்ம அப்பா என்னமோ செய்வாரா, நம்ம அம்மா என்னமோ செய்வாங்களான்னு பார்க்காம ஆடு மேய்ச்சிட்டு காட்டிலே அலைஞ்சிருக்காரு. அப்படி காட்டில் ஆடும்போது தான் நிறையா மிருகங்கள்லாம் கொன்னேன்னு சொல்கிறாருன்னா, அப்போ அவர் வந்து வேலையே அதுதான். இவங்க வந்து இராணுவத்தில் இருந்தாங்க. அவர் வந்து ஒன்றுக்கும் உதாமல் எல்லாம் தள்ளப்பட்ட நிலையில் இருந்தவர் தான். அவரை வந்து ஆண்டவர் நோக்கி பார்க்காரு. நம்மளும் எந்த வீட்டில் தள்ளப்பட்டிருக்கலாம். நம்முடைய எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய காரியங்கள் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் நம்ம செய்யும் பொழுது நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை தாவீதை போல உயர்த்த வல்லமுள்ள வந்து இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு இருக்கும். ஆண்டவர் வந்து எப்பவுமே முகத்தை பார்க்கறது இல்லை. அவர் வந்து அந்த 1 சாமுவேல் 16:7 பார்த்தீங்கன்னாக்கி மனுஷன் முகத்தை பார்க்குறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார். ஆனால் தாவீது வந்து சவுலுக்கு பிறகு ராஜாவாகணுங்கிற தேர்ந்தெடுப்பை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார். இவன் வந்து ராஜாவாக இருந்தபோது எப்படி அபிஷேகம் பண்ணி வந்து சவுலை வந்து ராஜாவாக்குனாரோ அதுக்காக மனஸ்தாபப்பட்டார்ன்னு இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா ஆண்டவர் வந்து இவனை அபிஷேகம் பண்ணமே, இவனை உயர்த்தணும்னு நினச்சோமே, ஏன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அவரை மனஸ்தாபப்படுத்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம அபிஷேகம் பண்ணி நம்ம நடத்தப்பட்டோம்னா நிறைய காரியங்கள் நம்ம அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது நிறைய காரியங்கள் பிசாசானவன் நம்மளை கொண்டு வந்து நம்மளை விழுக்கடிக்க பார்க்குறான். நமக்கு சோதனை வேதனைகள் நிறைய வரும்பொழுது நம்ம எப்படி நிற்கும்? இப்போ தாவீதுக்கு நிறைய வேதனைப்பட்டார். எல்லாம் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ காரியங்கள் அத்தனையிலும் நடந்து தான் ராஜாவானார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிறைய உலக காரியமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எல்லாமே வரும். அதை தாண்டி அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு மகிமை உள்ள பிள்ளைங்களாக நம்மளோட வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி அவரை நம்ம எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளையா தினமும் ஆண்டவரை வந்து நோக்கி பார்க்கணும். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் எஜமான். சங்கீதம் 23 சொல்லுவார்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், வேற யாரும் இல்லை, அவர் தான் என் மேய்ப்பர், அவர் தான் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்காருன்னு சொல்லி நம்ம அவரை வந்து அபிஷேகம் பண்ண அந்த அபிஷேகத்தை காத்து கொள்றதுக்கு எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளையாக இருக்கணும். இந்த சவுலை போல் அவர் வந்து அபிஷேகம் பண்ணதை மனஸ்தாபப்பட ஆண்டவர் வைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழ்க்கையை நம்ம வாழக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆளுகை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து தாவீதை போல் பாடி துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதாக கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஆனால் வந்து சாமுவேல் வந்து அதுக்காண்டி மனம் நொந்து போகிறாரு. ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் இந்த வேலையெல்லாம் செய்கிறவர், அவருக்கு ஒரு மனஸ்தாபம், அவருக்கும் மனஸ்தாபம், அவரும் வேதனைப்படுத்தார். அப்போ ஆண்டவரும் வேதனைப்படுத்தாரு. இந்த அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவை உருவாக்குனாரே அவரும் மனஸ்தாபப்படாரு. அப்போ நம்ம உலக பிரகாரமாக நம்ம பார்த்தோம்னாக்கி நம்மளை அபிஷேகம் பண்ண ஆண்டவருக்கும் நம்ம பிரயோஜனம் இல்லை. உலக வாழ்க்கையில் நம்ம ஏதாவது நம்ம மற்றவங்க பக்கத்தில் இருக்கவங்களோ மற்றவங்களுக்கும் நம்ம பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டு நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு நமக்கு இந்த வாசனம் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த ஆண்டவருடைய வசனத்தை எப்படி படித்து அவரை போற்றி துதிச்சு அவர்கிட்டே இருந்ததுனால அவரை தெரிந்து கொண்டாரோ அதுபோல் நம்மளை தெரிந்து கொண்டு எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போவார். அதை வந்து ஆண்டவர் செய்கிறதுக்கு நமக்கு வந்து தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியமானது. அந்த தாவீதை தெரிந்து கொண்டு அவர் எப்படி இருந்தாரோ அதுபோல் நம்ம இருக்கணும். அதனால் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னாக்கி முதல்ல வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நம்ம ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறதுக்கு அவர் நம்மளை கண்டுபிடிச்சிருக்காரு, நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம கொஞ்சம் நின்று
அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நிற்கிறதுக்கு நம்ம முதலாவது நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. எதுனாலும் சரி, நம்ம ஆண்டவர் சொல்லாமல் நம்ம எந்த காரியமும் செஞ்சாலும் சரி, அதில் தோல்வி வரும். அந்த தோல்விகளை வெற்றியாக மாற்றுறது கூட ஆண்டவர் நான் தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும்பொழுது மன்னித்து அதை நம்மளை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமுள்ளவர். யார் நம்மளை பார்த்தாலும் சரி, மனுஷனுடைய காரியங்களில் நம்ம ஆண்டவர் அப்படி வெட்கப்படுத்த ஆண்டவர் இல்லை. நம்மளை அழைச்சி அபிஷேகம் பண்ணியிருந்தாருன்னா அவர் அபிஷேகத்துக்கு நம்ம அனுதினமும் நம்ம ஆவியான ஒரு ஆள்கைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டது போல் நம்மளையும் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னு அவர் திட்டம் இருக்கோ அந்த திட்டத்தில் நம்மளை நிறைவேற்ற வல்லமுள்ளவர். இல்லை சங்கீதம் 89:20 பார்த்தா என் தாசனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணினேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. நம்மளை எத்தனை குறைகள் சொல்லலாம், எத்தனையோ நம்மளை வேதனைப்படுத்தலாம். அதனால் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணவர் என் கூட இருக்கார். அவர் என்னை தெரிந்து கொண்டவர். அதனால நான் அவருக்கு பிரியமானதை செய்யணும், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலக ஆசீர்வாதமெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு மோசே சொல்லுவார், அதெல்லாம் குப்பைன்றவர். இவன் குப்பைன்னு சொல்லுவார், பவுலும் குப்பைன்னு சொல்லுவார், மோசையும் அப்படி தான் சொல்லுவார். எல்லாமே படித்து எல்லாம் நல்லா இருந்தவங்க தான். அவங்கெல்லாம் அந்த படிப்புக்கோ மற்ற பதவிகளுக்கோ ஒரு முதலிடம் கொடுக்கவே இல்லை. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முதலிடம் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஆண்டவர் தான் நம்மளை மகிமைப்படுத்தணும். அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் தான் நம்மளை அபிஷேகம் பண்ணார். அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை சுகப்படுத்தணும், நம்மளை பலப்படுத்தணும், நம்மளை வழி நடத்தணும், பிசாசின் எல்லா திட்டங்களுக்கும் நம்மளை விலக்கி காக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பாத்திலேயே அர்ப்பணித்து ஜெபித்து தாவீதை போல பாடி துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது எல்லா இக்கட்டுக்கும் நம்மளை விலக்கி காக்கிறவராக இருக்கார். இந்த சாமுவேல் கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஈசாட்ட போய் கேட்காரு, இவ்வளோதான் உன் பிள்ளையான்னு சொல்லும்பொழுது பிள்ளையவே மறந்துட்டான். ஒரு பிள்ளை இருக்கிறதே மறந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்கன்னா மறந்த நிலையில். அதனால் பாருங்கள், பிள்ளை இருக்கிறதே வீட்டில் இருக்கவங்க தாய் தகப்பன் எல்லாருமே மறந்தாலும் சொந்தங்கள் மறந்தாலும் சரி இருக்காரு. ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைய ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் தூக்கி நிறுத்த வல்லமுள்ளவர்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கணும். ஆடு மேய்ச்சிருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துலேயும் நம்ம தள்ளப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சாமுவேலை கொண்டு என்ன சொன்னார் பாருங்கள், அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல. அவர் மேலே தைலத்தை ஊற்றி ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் மூலமாக பாருங்கள் தாவீதை ஒரு ஆடு மேய்க்கிற கேவலமாக நினச்சி அவங்க தள்ளப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மனுஷனை பாருங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகம் பண்ணி அபிஷேகத்தின் மூலமாக அவர் ராஜாவாக்கி உயர்த்தப்பட்டு அவர் அவரை தேடும்பொழுது அவருக்கு அவருடைய அழைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி ஆண்டவர் அவரை அழைச்சி அவரை நடத்துகிறத நம்ம பார்க்கோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எந்த உயர்வுக்கும் காரணமே ஆண்டவர் தான். நம்ம உயர்வுக்கு நம்ம படிப்போ நம்ம பதவியோ கிடையாது. ஆண்டவர் நம்மளை தேர்ந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி நம்மளை தைலத்தினால் நிறைத்து, அந்த அபிஷேக தைலத்தினால் நிறைத்து நம்ம நடத்தும் பொழுது இப்படி தாவீதை எப்படி ராஜாவாக்குனாரோ அதுபோல் நம்மளே உயர்த்ததுக்கு வல்லமுள்ளவர். அவரை தேடும்போது நம்மளை அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்மளை அவர் தேடும்போது நம்மளை அவர் கைவிடுவதே இல்லை. நம்மளை எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதுலேருந்து நம்மளை தூக்கி எடுத்து தாவீதை நடத்தின தேவன், அபிஷேகம் பண்ணி நடத்தின தேவன் நம்மையும் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் நம்ம அர்ப்பணித்து அவரை பாடி துதிக்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அடுத்தது அவர் தெரிந்து கொள்வதெல்லாம் நம்மளை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தாருன்னா அவர் நம்மளை கடைசி வரை கைவிடாதபடி நடத்துகிற தேவன். ராஜாவுக்கு தாவீதுக்கு சொன்னார், உன்னுடைய தலைமுறையாக ராஜா ஒருத்தன் இருப்பான்னு சொல்லி சொன்னார். அப்படியே நடத்தினார். அப்போ வாக்கு கொடுத்தவர் மாறுதவா கிடையாது, அபிஷேகம் பண்ணவர் மாறுதவா கிடையாது. அதனால் உலக காரியங்களில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். நம்முடைய எல்லா காரியங்களிலும் முதலிடம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து வழிநடத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். தாவீதை எப்படி உயர்த்தினாரோ அதுபோல் நம்மளையும் உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்காரு. அதனால் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஆம் சுவாமி. இறுதி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நாங்கள் தாமதிக்காதபடி உங்களை பாத்திலே வர தாவீதை போல ஆண்டவரை அபிஷேகித்து நீ நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கீங்க. எங்களுக்கு இடையூறு செய்கிற சத்துரு எல்லா திட்டங்களுக்கும் எங்களை ஆண்டவரே இந்த உலகத்திலே எந்த காரியங்கள் எங்களுக்கு மேன்மைப்படுத்த இல்லாவிட்டாலும் நீங்கள் எங்களை அபிஷேகித்து நடத்துகிற தேவன் கூட இருக்கீங்களே அக்கா, நன்றி சுவாமி. உண்மையை பாடி துதித்து தாவீது எப்படி உயர்த்தப்பட்டாரோ அதுபோல தகப்பனே நாங்கள் உயர்த்தப்பட தெரிந்து கொள்ளப்பட எங்களுக்கு கிருபை செலுத்து வழிநடத்துகிற தேவனே
நீங்கள் கூட இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி. தகப்பனே, எங்களை அபிஷேகித்தீரே, நன்றி சுவாமி. இந்த அபிஷேகத்தில் நாங்கள் கடைசி வரை நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் காணப்பட, உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, எல்லா சத்துருவின் வார்த்தைகளுக்கும் சரியான பதிலை கொடுக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன் கூட இருந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி சுவாமி. எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி காக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைக்கப்பட, இன்னும் அதிகமாக நிறைந்து ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ, ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, அநேகருக்கு ஜெயத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய், இந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு வழிகளை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தாமே எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் திறக்கிறவர், எல்லா இருப்பு தாழ்பாக்களையும் உடைக்கிற தேவனாக இருக்கிறீர். அக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அடைப்பான காரியங்களையும் எல்லா ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் செய்ய என் தேவனால் கூடும், என் ஆவியானவரால் எல்லாம் கூடும், தேவ கிருபையினால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இடையூறு பண்ணுகிற எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக எங்களை நிறுத்த போவதற்காக நன்றி சுவாமி. நீங்கள் அப்படியே செய்து வழிநடத்த வல்லமுள்ளவர் என்று நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படியே செய்து வழிநடத்தமாக செபிக்கிறோம். தகப்பனே, வருகிற தடைகளை எல்லாம் நீக்கும் சுவாமி. எந்த ஆண்டவரே கரங்களை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்தமாக செபிக்கிறையா. எந்த வேலை செய்தாலும் எந்த முடிவெடுத்தாலும் ஆண்டவரே உமக்கு பிரியமான முடிவை எடுத்து நாங்கள் செயலாற்ற எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா செபிக்கிறேன். அப்படியே நீ நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இங்கே கூட இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன தேவன் ஒரு நாளும் மாறாத தேவனாக இருக்கிறீர் என்ப வார்த்தையை நான் பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தைரியத்தையும் ஆண்டவரை ஞானத்தையும் தந்து வழிநடத்தமாக செபிக்கிறோம். ஞானத்தோடு பேச எங்களுக்கு கற்று தந்து வழிநடத்தமாக செபிக்கிறோம். ஞானத்தோடு வேலைகளை செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. ஞானத்தோடு எதை செய்தாலும் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்துவதை அநேக பிள்ளைகள் கண்டுகொண்டு அவர்களும் அந்த ஞானத்துக்குள்ளே வர தேவன் கிருபை செய்து வழிநடத்தமாக செபிக்கும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு உடைய கிருபையை தந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. இன்னும் அதிகமாக கிருபையை ஊற்றி வழிநடத்தமாக செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்துக்கு பயன்படுத்தபடியா நன்றி. தகப்பனே, பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் கேட்குற பிள்ளைகள் ஆண்டவரே என்ன தேவையாக இருந்தாலும் நீ செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபித்து உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பயன்படுத்தப்படினா நன்றி. ஜெபத்தை கேட்டோம்னா நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் அமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.